கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 36வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரிடத்தில் நம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி சிஸ்டர் இருக்க முடியும்? எனக்கு இருக்க பாடுகள், எனக்கு இருக்க பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற போராட்டங்கள், எனக்கு இருக்க சோதனைகள், சொல்ல முடியாத அளவு எனக்கு கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நம்ம ஒவ்வொருவரும் நினைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து நீ மனமகிழ்ச்சியாயிரு. என்னோடய சமூகத்தில் வரும்போது உன்னுடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டு நீ கிளம்பும் போது எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தோடு நீ உன்னுடைய பணியை செய்யணும். ஆண்டவர் என்று கட்டளை கொடுக்கிறார். பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நமக்குரியது, அது ஆசீர்வாதமானது. அதை நம்பிக்கையோடு நம்ம அதை பிடித்து நம் வாழ்க்கையில் நடத்தும் போது அது நிச்சயமாய் நமக்கு அதுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு மகளே மகனே. நான் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு அருள் செய்வேன். நம்ம என்னெல்லாம் நினச்சிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி என்னெல்லாம் நம்ம திட்டம் வைத்திருக்கிறோம், அது எல்லாவற்றையும் தேவன் அருள் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. God bless you. God bless you.